ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்புடைய 5 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருப்பவர் ஐ. பெரியசாமி தற்போது திமுக அமைச்சரவையில ஊரக வளர்ச்சித்துறையை அவர் கவனித்து வருகிறார். இந்த நிலையில்தான் அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்புடைய 5 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை, திண்டுக்கல் என 5 இடங்கள்ல இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஐ. பெரியசாமியின் மகள் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல பழனி எம்எல்ஏ ஐ.பி. செந்தில் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் சென்னை பசுமைவழி சாலையில் ரோஜா இல்லத்திலும் காலையில் இருந்து 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல எம்எல்ஏ விடுதியிலும் சோதனைகளானது நடத்தப்பட்டு வருகிறது. வீட்டு வசதி வாரிய நில ஒதுக்கீடு முறைகேட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் புகார்ல ஏற்கனவே இவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணைகள் நடைபெற்றது. அந்த வழக்கு தொடர்பாக இந்த விசாரணை நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை பசுமை சூழலில் ரோஜா இல்லத்துல காலை முதலே இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சிஆர்பி வீரர்கள் உதவியோடு பாதுகாப்போடு இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பெரியசாமியின் சொந்த ஊரான திண்டுக்கல்லிலும் 3 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திண்டுக்கல் கோவிந்தபுரம் துரைராஜ் நகரில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வீட்டிலும் காலை முதல் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல கோவிந்தபுரம் வள்ளலா நகரில் உள்ள அமைச்சர் பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல சீலப்பாடியில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகனும் பழனி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐ.ஜி. செந்தில்குமார் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்போடு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவில் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அதாவது அரசு நிலத்தை சட்டவிரோதமாக ஒதுக்கீடு செய்ததாகவும் அதில் அவர்கள் கட்டிடங்கள் கட்டி அதில் 17 கோடி வரை மோசடி செய்ததாகவும் தான் ஒரு புகாரானது பதிவு செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறையை பதிவு செய்த இந்த வழக்குல பின்னர் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து ஐ. பெரியசாமியின் பெயரும் அதில் இடம்பெற்றது. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 9 மணி நேரமும் அவரிடம் சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல விசாரணைகளும் நடைபெற்றது. விசாரணைகள் நடைபெற்று அவரிடம் அதன் பின்பு அவர் விடுவிக்கப்பட்டார். தொடர் விசாரணைகள் நடைபெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தாமாக முன் மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த சோதனை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் முழுமையான விவரங்கள் இந்த சோதனைக்கு பின்பாக வெளியிடப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனைகள் நடைபெறும் இடங்கள்ல தற்போது திமுக கட்சி சார்ந்த நிர்வாகிகள் குவிந்தவனம் இருக்கிறார்கள். அதே போல பசுமை வழி சாலையில இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும் 10க்கும் மேற்பட்ட சிஆர்பி வீரர்கள் பாதுகாப்பாக தற்போது துப்பாக்கியுடன் வருகை தந்திருக்கிறார்கள். மற்ற இடங்கள் திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த சோதனை தகவல் கிடைக்கப்பெற்று மற்ற நிர்வாகிகளும் அந்த வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சோதனைகள் முழுமையாக நடைபெற்ற பின்பு முழுமையான விவரங்களும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடரக்கூடிய தகவல்களும் வெளியிடப்பட வேண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காலையிலே மூத்த அமைச்சர் ஒருவர் வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த சோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.